ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ இது வரைக்கும் 2025 2026 2 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே நல்ல படங்கள், லைக் உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்போ வந்துட்டு என்ன மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபீலான படம் இருக்கா? இல்லை உங்களை இன்ஸ்பயர் பண்ண படம் நிறையாவே இருக்கு. என்ன படம்? பைசன் ஒரு நல்ல ஒரு ஆள் வந்து ரொம்ப கீழே இருந்து எப்படி மேலே வந்து ரொம்ப அடிபட்டு வராங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நிறையா சீனில் வந்து டியர்ஸ் வந்து நல்லா லைஃபோட ரிலேட் பண்ணி நம்மளும் ஜெயிக்கணும்டா அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டூரு ஃபேமிலி இட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் குடான ஃபிலிம். அண்ட் வந்து சில ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு மேஜர் பீப்புளை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் யாரையுமே வந்து அவ்வளவா ஃபோக்கஸ்ல கொண்டு வர மாட்டாங்க. இது வந்து ஒரு மைக்ரேட் ஆகி வந்தவங்களோட ஸ்டோரியை எடுத்து காமிச்சது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்ல நம்ம வந்து பார்க்க முடியாது. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களை எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டியா வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறவங்களையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா அப்படின்னும் போது கம்யூனிட்டி அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அக்செப்டன்சி வந்து இல்லாத பிளேஸ். ஸோ அதில் வந்துட்டு எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுலேயும் எப்படி ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஃபீல் குட் ஃபிலிம் கண்டிப்பா. அண்ட் அதுலேயுமே வந்துட்டு எனக்கு எது ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா அதில் இருக்க எமோஷன்ஸ், லைக் ஒன்று அழுவும் வைப்பாங்க, உடனே சிரிக்க வைப்பாங்க. சரி, அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு படத்தை வந்து எப்போ நம்மளால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுதோ அப்போ தான் வந்து அந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சுமே நீங்கள் சொன்ன மாதிரி. பட் எனக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டான படம்னா நான் சிறை தான் சொல்லுவேன். சிறை வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா கடைசியில் சாவடிச்சிருவாங்க, அழக படமாக்கிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த எண்டிங் வந்து நான் எதிரே பார்க்கல. எல்லாருமே நான் நினைச்சிட்டோம்னா பார்க்குறப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டோம்னா அவ்வளோதான், அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, மைனா படம் தான். நாளே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் மைனா படம் மம்மி அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவங்க ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோட லவ்வை வந்து எவ்வளோ லைக் அழகாக அதில் காமிச்சிருக்காங்க. லைக் நம்ம கிவ் அப் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த லவ் எவ்வளோ அழகாக முடியுதுன்ற காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்மளே நிறைய கதைகள் கேட்குறோம், நிறையா பார்க்குறோம். நம்ம வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க, சைடில் 2-3 வச்சுப்பாங்க, அது ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலி அது கெத்து கிடையாது. ஸோ அந்த படத்தை வந்துட்டு இந்த மாதிரி பசங்க தான் மெயினாக பார்க்கணும். ஸோ வேற எந்த மூவிஸ் வந்துட்டு உங்களுக்கு லைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது? என்டர்டெய்னிங்னா மദ്രാசி கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போச்சு. ஸோ ருக்மிணி வசந்துக்காக பார்த்த படம் நம்ம பையனே. ஸோ அதனால ஒரு மாதிரி படமுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஏஆர் முருகதாஸ் படம். இந்த தர்பார்லாம் பார்த்துட்டு வந்து இப்போ இங்கே பார்க்கும்போது ஏஆர் முருகதாஸ் திரும்ப நல்லா எடுக்கிறாரு, துப்பாக்கிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா எடுக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மദ്രാசி அந்த அளவுக்கு பெருசாக ஓடலைன்னு நினைக்கிறேன் நான். அது எதனால ஓடலைன்னு நினைக்கிறேன் நீ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஆர் முருகதாஸுக்கு வந்த அந்த அடி, தர்பாருக்கு அப்புறமே எந்த படமும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இவர் சல்மான் கான் வச்சு ஒரு படம் பண்ணார். ஸோ அதுவுமே ஓடல, சிக்கந்தர். ஸோ அது ஓடாமல் அதுவுமே நல்லா இல்லைன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து ஏஆர் முருகதாஸுக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் எபிலிட்டி போச்சோ அப்படின்னு நினச்சி நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மദ്രാசி வந்து ஆக்சுவலாக மദ്രാசியோட ஸ்டோரி லைன் சிம்பிளான ஸ்டோரி லைன் தான், பட் நல்லா ஓடிச்சு மீன்ஸ் போஸ்ட் தியேட்ரிக்கல் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஓடிடிஸில் நிறையா பார்த்துருக்காங்க. நான் ஆக்சுவலி இப்போ நிறைய நோட்டீஸ் பண்ணுறேன்னா படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறப்ப யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? தியேட்டர் கல்ச்சரிங் இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. எல்லாருமே இந்த சீரீஸ் கல்ச்சரில் மாறினதுக்கப்புறம் எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம், ஹாட்ஸ்டார் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இப்போ மூவி பஃப்ன்றது கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு 4-5 பேர் தான் சினிமா பார்த்து தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு போகிறாங்க. ஸோ அதனாலேயே நிறையா பேர் வீட்லேயே தியேட்டர் செட்டப்லாம் வச்சுருக்கேன். நான் ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணி தியேட்டர் செட்டப் வச்சுருக்கேன், நான் ஏன் அவ்வளோ காசு கொடுத்து தியேட்டரில் பார்க்கணும் ஒவ்வொரு படமும். பட் ஆனால் தியேட்டரில் பார்க்குற ஃபீலே ஒரு தனி தானே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தியேட்டரில் போய் பார்த்த ஒரு ஃபஸ்ட் ஷோ படம்னா வந்துட்டு ரஜினி படம், அந்த கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்களே, அண்ணாத்த. நான் வந்துட்டு
தலைவர் படம்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனேன். ஆனா வந்துட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தது. பட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தீபாவளி டைம் வேற எல்லாம் நாங்க படம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஓடிடுச்சு. நாங்க குடுகுடுன்னு ஓடுறோம், தலைவர் படம் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. படம் வாஸ் லைக் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா இருந்தாலுமே அந்த ஃபீல் வந்து செம்மையா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கார்ல அடிச்சு ஓடுறது அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன் இல்லை, பட் ஐ திங்க் லிமிட்டெட் அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு லெட்ஸே ஒரு 50 years பேக் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஆண்டியாக கிடைக்கல. தேட்டர் போனால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பீப்புள் வந்துட்டு தேட்டர் போயிட்டு அட்லீஸ்ட் அவங்க நார்மல் லைஃப் வந்து ருட்டீனில் இருக்கிறது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுன்றக்காகவே தேட்டர் நியர்பை தேட்டர்ஸ் எல்லாருமே போகிற கல்ச்சர் இருந்துச்சு. இப்போ வந்து மொபைல்ஸ் நமக்கு தேவையான இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குனால ஐ திங்க் பீப்புள் வந்து நான் தான் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டே பொறுமையாக பார்த்துக்கலாமே, தேட்டர் போனால் லைக் ஐ ஹவ் டு ட்ரெஸ் அப், நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போகணும், அதுக்கு பதில் வீட்லேயே லெட்ஸ் வாட்ச் இட் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ அந்த மாதிரி ஏதாவது படம் பார்த்திருக்கியா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நிறைய அஜித் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நிறைய பார்த்துருக்கேன். துணிவு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் அஜித் படம் தான் நல்லா ஜாலியாக பின்னாடி சீட் முன்னாடி சீட் இருக்கிறவங்க சண்டை போட்டுப்பாங்க, ஜாலியாக அடிச்சுப்பாங்க, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நான் வந்து விஜய் ஃபேன் தான், பட் அஜித் படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக மங்காத்தா போனியா? மங்காத்தா ரீரிலீஸ் போனோம், ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு மூவி பார்த்தேன், பட் அந்த மூவி நான் மட்டும்தான் பார்த்தேன், யாருமே வந்து தேட்டரில் இல்லை. சிங்கப்பூர் சலூன் லைக் கான்செப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு யாருமே பேசப்படாத ஒரு நபரை பற்றி, இப்போது ஃபேமஸாக இருக்க பீப்புள் பற்றி யாருனாலும் பேசுவாங்க, ஒரு சாதாரண சலூன் மாஸ்டர் பற்றி பேசுறதுக்கு வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் ஒரு சாதாரண சலூன் மாஸ்டர் ஒரு பீப்புளோட லைஃப் ஸ்டைலையே வந்துட்டு மாற்ற முடியும். ஒருத்தரோட லுக்கை வச்சு தான் ஃபர்ஸ்ட் வந்து யாராக இருந்தாலும் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தட் லுக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அ பர்சன் கேன் சேஞ்ச் இட், தட் பர்சன் கேன் பி கன்சிடர் லைக் அ மெஜிஷியன். ஒரு மெஜிஷியன் ரேஞ்சுக்கு வந்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு பேசுறது. ஒருத்தரோட சக்ஸஸ் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் ஒரு சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னா அவங்களுக்கான டிரான்சிஷன் அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஒரு நகைச்சுவையான படமும் கூட. ஆனால் அது வந்து நிறைய பேர் ப்ரைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் மட்டும்தான் லிட்டரலாக பார்த்துட்டு இருந்தேன். மேபி ஒரு 4 பேர் சம்திங் தான். இவங்க ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து பெஸ்ட்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் நான் இந்த படம் பார்த்து ஒரு பாயிண்ட்ல ஏச்சி வெளில வந்துட்டா, சாமி முடியல என்னால அப்படின்னு. பட் இப்போ அவருமே வந்து இன்னொரு படம் எடுத்துட்டு இருக்காரு, அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். பிகாஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அவருக்கு வயசுக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு வராரு. பீப்புள் நம்ம ஈஸியாக கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம், ஆனால் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பை வந்து நம்ம யாருமே பெருசாக பார்க்க மாட்டோம். நானுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல கலாச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இவங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கிறப்ப தான் வந்துட்டு பரவாயில்ல, இந்த ஏஜுக்கு வந்து அவர் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தது. வேற எந்த படங்கள் வந்துட்டு நீங்க பெஸ்டா பார்த்தது? 2026ல இப்போ ரீசெண்டாக வித் லவ் வந்து வந்திருக்கு. வித் லவ் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்பவே வந்துட்டு அந்த எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஸ்கூல் டைம் அப்படின்னும் போது வந்துட்டு லவ்லி மொமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. நானுமே கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆக்சுவலாக அந்த மூவி பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா நம்ம எதுக்குடா கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஏன்டா கோயில்ல படிச்சோம் எதுவுமே பண்ணல, திரும்பினாலே அங்க இருந்து வந்து ஒரு டோர் கிட்ட நின்று எதுக்குடா அந்த மூவி. எனிவே அதுல வந்து அவங்க காமிப்பாங்க, அது ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீல். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல் தான் ஜாலி. ஆமா, கோஎட்னா வந்துட்டு எப்ப பாரு உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு கில்ட் ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஆனா பாய்ஸ் ஸ்கூல்ல அந்த ஃபீலிங்கே தேவையில்லை. நான் தான் ராஜா அதுதான் கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும். ஈவன் கேர்ள்ஸ் ஸ்கூல் கூட ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும், எதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், ஃப்ரீடம். சோ வித் லவ் பத்தி சொன்னதுனால எங்க தலைவர் நடிச்சிருக்காரு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலா அங்க வித் லவ் செட்ல வந்து சும்மா ஒரு என்விரான்மெண்ட் ஆர்டிஸ்டா கூப்பிட்டாங்க, கம்பெனி ஆர்டிஸ்டா தான் கூப்பிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து. ஸோ அங்க ஒரு 10 days அந்த ஸ்கூல் போர்ஷன் ஷூட். ஸோ ஹீரோயினை பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி பெஞ்ச்ல நான் உட்காரது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து யாரா பின்னாடி கேப் விட்டு வச்சிருக்காங்க, எதுக்கு சம்மந்தமே இல்லாம கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஹீரோயினை கூப்பிட்டு வந்து உட்காரச்சிட்டாங்க. வா, ஹீரோயின் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு முன்னாடி கேமரா இருக்கு. எனக்கு முன்னாடி கேமரா இருந்தா நான் வந்து ஓ மை காட் ஃபர்ஸ்ட் ஷாட்டே இப்படியா. ஏன்னா அப்ப வேற ஃபுல்லா ஸ்கிரீன் ஷேவ் பண்ணிட்டு காமெடியா இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே செம்ம சிரிப்பா இருந்தேன். போயிட்டு உட்காந்தோடனே அவங்க பேசினாங்களா?
ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல பேசல. அவங்க வந்து மத்தவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பயம் பேசி ஏதாச்சும் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆனுவல் டே ஷூட் போச்சு. அப்போ வந்து எல்லாத்துக்கூடயும் பேசணும். ஸோ அது வந்து ஜாலியா இருந்துச்சு. ஸோ அந்த கேமரா ஃபியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறோம். இல்ல கேமரா ஃபியர் எதுவும் இருந்தது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டேஜ் ஃபியர் ஃபர்ஸ்ட் எனக்கு போயிருச்சு சின்ன வயசுல இருந்தே. நான் ஸ்டேஜ் ஃபியர் நிறைய ஸ்டேஜ் போயிருக்கேன். ஸோ அதனால ஸ்டேஜ் ஃபியர் போனனாலேயே அந்த கேமரா முன்னாடியும் ஃபியர் எதுவுமே பெருசா இல்லை. என்விரான்மெண்ட் ஆர்டிஸ்ட்ன்றனால அது ஒன்று அடிக்கலாம் தேவையில்ல. சும்மா திரும்பி பார்க்கணும், சிரிக்கணும், அப்புறம் பக்கத்துல பேசணும், பின்னாடி ஹீரோவை பார்த்து அது செகண்ட் ஹீரோவை பார்த்து கலாயிக்கணும், அந்த மாதிரி. ஆனா இதே மாதிரி வந்துட்டு தக் லைஃப் படம் வந்ததுல அந்த டைம்ல வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணான். யாரு, நம்ம பிரபு வச்சு ராஜபுத்திரன் ஒரு படம். ஆனா நான் தக் லைஃப் பார்த்ததுக்கு ராஜபுத்திரன் ஓடி தான் நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். மேபி நான் ராஜபுத்திரன் பார்த்தது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். அதனால இந்த கான்டெக்ட் நான் சொல்றேன். ஸோ லைக் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கேட்குறப்போ, ஏன்னா அவனுக்கு என் வயசு தான், அவன் அந்த ஒரு வயசுல வந்துட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றான்னா வந்துட்டு லைக் நீ சொன்ன மாதிரியுமே அது ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப லைக் ஒரு மாதிரி அட்மையர் பண்ண. நான் பரவாயில்லையே இந்த வயசுல நீ வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுவுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் தான் சொன்னேன், நீ ரிலீஸ் பண்ண டைமிங் தான் பிரச்சனை, நீ இன்னும் தள்ளி போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா ஓடி இருக்கும் அப்படின்னு. நான் வந்து குட் பேட் அக்லி என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். சரி, அதை வந்து இட்ஸ் பியூர்லி வந்து தலையை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி நம்ம வந்து ஜாலியாக அவரோட அந்த கெத்து அந்த மாசை பார்க்கறதுக்கான படம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம கதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் வந்துட்டு பெருசாக இது பண்ணாது. கதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த படம். பட் கதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனவங்களுக்கு தான் டிசப்பாயிண்டடாக இருந்திருக்கும். பட் அல்டிமேட்டாக வந்துட்டு மூவிஸ் வந்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்காக தான். ஸோ அது நல்லா போச்சு. இப்போ வேலண்டைன் ஸ்பெஷலா பூக்கி அப்படின்னு ஒரு மூவி வந்துட்டு, ஆமா பூக்கின்னு வந்திருக்கு, நான் பார்க்கல. நானுமே வந்து பார்க்கல, பட் ரிவ்யூஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த மூவி வந்துட்டு மற்ற மூவி எல்லாம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நார்மலா ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஒருத்தர் எழுதுறாங்கன்னா அவங்க ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுவாங்க. சின்ஸ் இட்ஸ் ரொமான்டிக் ஃபிலிம், எப்படி வந்து அந்த ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோயினை பாக்குறாங்க, ஹவ் தே ஃபெல் இன் லவ், வாட் ஆர் ஆல் தி டிஃபிகல்டிஸ் தே ஃபேஸ், இப்படிதான் வந்து ஒரு ஸ்டோரி லைன் வாங்கி கடைசியில ஒரு ஹாப்பி எண்டிங் இல்ல ஒரு சாரோஃபுல் எண்டிங்ல முடிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. லைக் அவங்களோட லவ் லைஃபே அவங்க காமிக்கல, பட் இட்ஸ் ரொமான்டிக் ஃபிலிம். அது ஸ்டார்டிங்லேயே அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுது. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஹவ் தே டேக்கிள் அண்ட் கம் தட் பிரேக்கப் ஃபேஸ், அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் பிரேக்கப் அந்த இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படி அந்த இதை ஹேண்டில் பண்ணும். லைக் மோஸ்ட் ஆஃப் த பிரேக்கப் பண்ற பீப்புள் வந்துட்டு நம்ம மட்டும்தான் ஒரு வேளை இப்படி இருக்குமா, இல்லை எல்லாரும் இப்படிதான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபிலிமாவும் இருந்துச்சு. அந்த ஃபேஸ் எல்லாமே அவங்க இது பண்ணி வந்துட்டு அவங்க வந்து சேருவாங்களா மாட்டாங்களா அந்த ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ மற்ற ஸ்டோரி லைன்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகும்போது இது மட்டும் நான் தலைக்கீழ தான் போவேன் அப்படின்னு போன மாதிரி. எனக்கு பூக்கின்னு சொல்றப்போ டூட் படம் தான் ஞாபகம் வருது. ஐயோ படம், அது படம் இல்ல காவியம். இல்ல எப்படி அப்படி யோசிச்சிருப்பாரு டைரக்டர், எனக்கு சத்தியமா புரியல. லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல் ஆஃப் a sudden வந்துட்டு வேற ஒருத்தரோட போறாங்க. ப்ரோ எப்படி ஆல் ஆஃப் a sudden வேற? ஆனா எனக்கு அந்த படத்தை பாக்குறப்போ என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நார்மலைஸ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, இது நார்மலைஸ் இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நார்மலைஸ் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே ஜென் ஆல்பா, ஸோ எல்லாருமே அது ஒரு ட்ரெண்டாவே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. நிறைய ஷிப் வந்துருச்சு, நிறைய ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங் அப்படி புதுசா சொல்றாங்க. ஃபிளிங்ன்றாங்க, ஒண்ணுமே தெரியல. ஃபிளிங்னா வந்து ஏதோ சொன்னாங்க, இப்படி வந்து உங்களை வந்து எதுக்காகவோ கூட மட்டும் வச்சுப்பாங்க, டைம் பாஸ் மாதிரி நினைக்கிறேன். பெஞ்சிங் டைம் பாஸ் மேபி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எக்ஸாக்ட்டான மீனிங் இல்ல. நான் ஆக்சுவலி டேட்டிங்னாலே வந்து நான் ஃபர்ஸ்ட் டேட்டிங்னா வந்து லவ் பண்றதா டேட்டிங் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேளுங்க, நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து காலேஜ் 3rd இயர் முடிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து டேட்டிங்னா வந்து லவ் பண்றது இல்ல, தெரிஞ்சுக்கிற இதுதான் டேட்டிங். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேட் பண்றானே ஓ லவ் பண்றாங்க போல, நான் வந்து நல்லா வாழ்க்கையில சந்தோஷமானு சொல்லிட்டு போவேன். அதுக்கப்புறம் தான் புரியுது இவங்க மீட்டிங் பண்றதா டேட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி புதுசா இப்படி கதை கொண்டு வர்றப்போ வந்துட்டு இப்படிலாம் இருக்கா அப்படிதான் எனக்கு இருக்கு. அதுவும் டூட் படம்லாம் பாக்குறப்போ அது நொந்துட்டேன் நானு. என்னடா கதை. இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க சொல்ல டைலாக் தான், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் மிஸ்டேக்கா, அது மிஸ்டேக்கா. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அரேஞ்ச் மேரேஜே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் வித் லவ் மூவில கூட ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க.
இந்த மாதிரி இருக்கிற ஜென்சி ட்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த இதுல வந்துட்டு ஓகே பேசாம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலே வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் வந்து இருக்கும் போல அப்படின்ற ஒரு இதையுமே அந்த மூவி வந்து கொடுத்துருக்கு. லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் எனக்கு தோணுது. கண்டிப்பா. இப்போ எப்படி சொல்றது, இப்போ இருக்கிற பசங்க வந்துட்டு சோஷியல் மீடியா பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா. ஏதாவது எப்படின்னா இப்போ ஒரு படத்தை பார்த்து நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கணும், நம்மளோட பார்ட்னர் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதா ஆமா, இப்போ என்னால என்ன பண்ண முடியுமோ அதான் என்னால பண்ண முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்தானா எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? அப்பதான் வந்து அவங்க ஒரு பிரச்சனையா வருது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் மெயினா ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு சோஷியல் மீடியா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் இவங்க ஏதாவது கண்டதை காமிச்சிடுறாங்க, உனக்கு கண்டதை காமிச்சு நான் வந்து பசங்க பாவம் அவனுக்கு தான் தலை உருது, அவனுக்கு தலை தான் உருளு உட்காந்துட்டு. நீங்க ஒரு பொண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்ல உங்களோட அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அதை வச்சு தானே உங்களோட மேரேஜ் லைஃபும் இப்படி இருக்கணும்னு நீங்க வந்து செட் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? சோ அதே மாதிரி தான் அவங்க வந்து ஒரு ஃபிலிம் பார்த்து ஓகே நமக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அவங்க பெருசா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிடறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம இருக்கணும். இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ ஒண்ணுமே இந்த கொரியன் டிராமா எடுத்துக்கலாமே, கொரியன் டிராமாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வர ஹீரோ வந்துட்டு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருப்பான், பெரிய பணக்காரனா இருப்பான். அவனால எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பையனால பண்ண முடியுமா? அது நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட்? சரி